அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீங்க. உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நேர்மறையான மாற்றம் நிகழும். கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். சில தற்காலிக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதனை சமாளித்து வாழ்வில் நீங்கள் வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் பதவி உயர்வு கூட பெறலாம். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை நீங்கள் பெறுவீங்க. பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போராட்டங்களில் இருந்து விடுபடுவீங்க. உங்கள் வருமானம் பெருகும். உங்கள் சேமிப்பு கணிசமாக கூடும். இதுவரை இருந்து வந்த மன வருத்தங்கள் மற்றும் மன அழுத்தம் குறையும். நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதியை காண்பீங்க. உங்கள் செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் அனைவரிடமும் நீங்கள் சுமூகமான நல்லுறவை பராமரிப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவுவாங்க. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வு மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் போட்டியாளர்களை வெற்றி காண்பீங்க. குலதெய்வ அருளால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிட்டும். காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும். ஒற்றையர்கள் தங்கள் துணையை கண்டுகொள்வாங்க. காதலில் மகிழ்ச்சி இருக்கும். என்றாலும் புதிய நபருடன் இடைவெளி விட்டு பழகணும், அதான் உங்களுக்கு நல்லதுங்க. நண்பர்களிடத்திலும் இடைவெளியை பின்பற்றுங்கள். புதிதாக அறிமுகமாகும் நபர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் அவசியம் இருக்கணும். உங்கள் நண்பர்கள் காதல் விஷயங்களில் உங்களை தூண்ட வாய்ப்பு இருக்கிறது. அது நீண்டகால உறவாக நிலைத்து நிற்க வாய்ப்பில்லை.
எனவே கவனம் அவசியம். எனவே உங்கள் காதல் துணையை தேர்ந்தெடுக்கிறதுல பொறுமை அவசியம். காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் 1க்கு 2 முறை யோசிக்கணும். திருமணமான தம்பதியர் கடந்த கால சிக்கல்களில் இருந்து விடுபடுவீங்க. இந்த மாதம் உறவில் மகிழ்ச்சி காணப்படும். வெளி இடங்களுக்கு பயணம் சென்று வருவதன் மூலம் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க 3வது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. நீங்களும் பிறர் விஷயங்களில் தலையிடாதீங்க. தலையீட்டால் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் வரலாம். காதல் விஷயங்களில் மற்றவங்களால் செலவுகளை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமை. இந்த மாதம் உங்கள் உத்தியோகம் அல்லது தொழில் மூலம் வருமானம் பெருகும். உங்கள் உத்தியோக முன்னேற்றம் அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் நீங்கள் அதிக அளவிலான பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த மாதம் வீடு, நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதை தவிர்க்கணும். இந்த மாதம் முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலம் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே அதனை தவிர்க்கணும். உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நல விரும்பிகளின் ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லது. சிரமங்களை சமாளித்து தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் முன்னேற முடியும். உங்கள் இளைய உடன்பிறப்புகளை அவர்களின் வளர்ச்சியில் ஆதரிக்க முடியும். இது எதிர்காலத்தில் வருமானத்தை அளிக்கும். மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய சுபகாரியங்களை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம், தொழிலை பற்றி தான். இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படலாம். இது உங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும். அதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் உள்ள அனைவரின் ஆதரவையும் பெற முடியும். நீங்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களில் ஒரு சிலர் தொழிலை மேம்படுத்த வெளிநாடு கூட நீங்கள் போகிறீங்க. உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கான பலன்களை பெறுவீங்க. உங்களின் அர்ப்பணிப்பிற்கு அங்கீகாரம் கிட்டும். என்றாலும் நீங்கள் பல சிரமங்களை சந்தித்த பிறகுதான் பெரிய வளர்ச்சியை பெறலாம். எனவே உங்கள் இலக்கை அடையும் வரை உங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து நடத்துங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல விரும்பிகளின் ஆதரவை பெறணும். வியாபார நடவடிக்கைகளால் உங்கள் செலவுகள் உயரலாம். மேலும் முதலீடுகள் திடீர் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். எனவே பொறுமையை கடைபிடித்து உங்கள் வளர்ச்சிக்காக வணிகத்தில் உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்க. இறைவனை தவறாமல் வழிபடுவது இந்த மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். முகம், கண்கள், அடிவயிறு மற்றும் முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு ஏப்ரல் மாதம் சாதகமான மாதம்தான். எனவே முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாக்கா இந்த பகுதிகளில் தற்காலிகமாக ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். எனவே அவ்வப்போது பரிசோதனை செய்து மருத்துவரின் அறிவுரைகளை பின்பற்றி உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்க. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் கருப்பு சாமியை வழிபடுவதும் உங்கள் உடல்நல குறைபாடுகளை குறைத்து உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் உறுதுணையாக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள் இந்த மாதம் வெற்றிக்கான கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சில சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் திருப்திகரமாக உணர்வீங்க. நண்பர்களுடன் பழகும்போது ஒரு வரம்பு அமைத்து கொள்ளுங்க. புதிய நட்பு தவிர்க்கணும். என்றாலும் இந்த மாதம் உங்களுக்கு புதிய நபர்களின் தொடர்பும் அதன் காரணமாக உங்கள் நடவடிக்கைகளில் மாற்றமும் இருக்கும். இதனால் படிப்பில் கவனம் சிதற வாய்ப்பு உள்ளது. எனவே உங்கள் செயல்களில் கவனம் தேவை. தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். எனவே பள்ளி நேரம் முடிஞ்ச பிறகு நண்பர்களுடன் பேசுவதை குறைத்து கொள்ளணும். மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் நண்பர்கள் மூலம் கல்வி நிறுவனத்தில் சச்சரவுகளை சந்திக்க நேரிடலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுப தேதிகள். 3, 4, 9, 10, 14, 15, 16, 17, 26, 27, 28, 30. அடுத்தது அசுப தேதிகள் 5, 6, 7, 8, 18, 19, 20, 22, 23, 24, 25. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.